ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்துருந்தது இந்த ஏயும் A1 தான். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட்ல கட்டாயம் பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் மார்க்கெட்ல இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள நம்ம செல் எடுத்திருந்தோம். செகண்ட் டைம் வரக்குள்ளேயே நம்ம செல் எடுத்திருந்தோம். பட் இந்த இந்த இடத்துல ஃபெயிலியர். ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம நியூஸ் டைம் நேரம் லைவ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுலேயும் நம்ம செல் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நமக்கு 80-50 சரி நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு பை சைட் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்டை. ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வளமையாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ மந்த் படி பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த் நல்ல ஒரு பை சைட்டில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். இந்த மந்த் நாங்களும் எதிர்பார்த்துருந்தோம். இந்த மந்த் இந்த 2067 கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி இல்லாட்டி சரி இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் டவுன் சைட்டில், அதாவது 2150க்கு பிலோ மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல. ஸோ பொலிட்டிக்கல் ரீதியான அப்டேட்ஸ், நியூஸ் அப்டேட்ஸ், ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்டேட்ஸ் கண்டினியூவாக அமெரிக்கன் யூஎஸ் மார்க்கெட்டில் கொடுக்குறனால அவங்களோட ஃபண்டமெண்டல் ரீதியாக மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் பை கண்டினியூ ஆகுனா கட்டாயம் பை கண்டினியூ ஆகும். எப்பயுமே டெக்னிக்கல் ரீதியாக பார்க்கல, நான் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல் ரீதியாக பார்க்கல. இதுக்கு நமக்கு ரூமர்ஸ் தான் சொல்லலாம். 2300 போகும், 2050 போகணும், ரூமர்ஸ் தான் சொல்லலாம். ஸோ கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்ல இல்லாத எந்த ஜூனுக்கு போகணும். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு அப்டேட்ஸ் இல்லை. நான் திரும்ப அதான் நிறைய பேர் கேட்குறாங்க, இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போகணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு அப்டேட்ஸ் இல்லை. ஃபியூச்சரில் இந்த ஜூன் திரும்ப வரக்குள்ள நமக்கு அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அப்டேட்ஸ் இல்லை. டெக்னிக்கல் ரீதியாக நம்ம பார்க்கல, கட்டாயம் ஒரு மார்க்கெட்டில் எப்பயுமே நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வேணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யலாம், ஒரு பையை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகக்குள்ள அது ஃபண்டமெண்டல் ரீதியாகவும் அந்த அந்த கண்ட்ரியில் நடக்கிற பொலிட்டிக்கல் ரீதியான அப்டேட்ஸ்னாலையும் இது சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா, மெயின் ரீசன் இந்த இயர் இப்போ யூஎஸ் எலெக்ஷன் இருக்குது. ஸோ மேபி எலெக்ஷன் பிஃபோர் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு எலெக்ஷனுக்கு பிறகு கரெக்டாக மார்க்கெட் ரன்னிங் ஆகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2024 ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் இதை அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ மந்த் சார்ட் படி பார்த்தீங்கன்னா மந்தில் இருக்கிற ஹை நான் இப்போதைக்கு நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 2148 நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம் அந்த 2148 படி. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்குவோம். நான் 49 எடுத்தாலும் சரி, நீங்கள் 48 எடுத்தாலும் சரி, நான் 48 எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இந்த லோவையும் நமக்கு எடுப்போம். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த லோ நமக்கு வரக்குள்ள கட்டாயம் நமக்கு மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. 2036 ஒரு நல்ல ஒரு ஜூன். இப்போதைக்கு 2036 வர்றதுக்கு சான்சஸ் குறவு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்தவரையில் நெக்ஸ்ட் வீக் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஏடிபி நியூஸ் இருக்குது, பிஎம்ஐ நியூஸ் இருக்குது, அதே மாதிரி என்எஃப்இ நியூஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் பெரிய நியூஸ் இருக்குது. வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாளும் பெரிய நியூஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறோம். கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் செல் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். செல்லில் 2 இடத்துல ஃபெயிலியர். ஸோ விஐபியில் ஒரு பெண்டிங் இருக்குது, செல் பெண்டிங். ஸோ மண்டே மார்க்கெட்லாம் தெரியும். ஏன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணக்குள்ள 3 டேஸ் ஹாலிடே. ஸோ 3 டேஸ் ஹாலிடேனால ஒரு கேப் வச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்க. இல்லாட்டி மண்டே மார்க்கெட் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஈஸ்டருக்கு முடிஞ்சு மண்டே மார்க்கெட்டில் நிறைய கண்ட்ரியோட ஹாலிடே இருக்குது. ஸோ ஈரோ மார்க்கெட், ஜிவிபி எல்லாமே ஹாலிடே. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனாக இருந்தாலும் மற்ற கண்ட்ரியோட ஒரு இன்வால்வ் இருக்காது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ணுச்சு. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணது ப்ரோ, இது ஒரு ரெட் கலர் கேண்டிலாக மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் டவுன் சைட் எதிர்பார்த்துருக்கலாம். பட் அந்த மாதிரி டெக்னிக்கல் ரீதியாக பட் அந்த மாதிரி நடக்கலை. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் ஒரு நியூ ஹை மார்க்கெட்டில் கிரியேட் ஆயிருக்கு, ஆல் டைம் ஹை. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஸோ அது 4 ஹவர் சார்ட்டில் ட்ரா பண்ணக்குள்ள கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்கும்.
இப்போதைக்கு இந்த இதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வீக்லி சார்ட்டில் எடுத்திருக்கேன். 4 ஹவர் சார்ட்டில் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன பொறுத்தவரையில் இந்த ஹைக்கு பிறகு இன்னொரு ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு ஹை கிரியேட் ஆனதுக்கு பிறகு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன் இந்த ஜூன். ஏன்னா 2000லேருந்து 2064 அதே மாதிரி 2238 மாதிரி இந்த 35 மாதிரி இந்த ஜூனில் நான் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் வீக்லி சார்ட்டில் நம்ம எதிர்பார்த்தது இந்த வீக்லி வந்து க்ளோஸ் வைக்கல, டவுன் சைட் பிலோ இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்து புல்லிஷ். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்கணும். ஸோ இன்ட்ராடே அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு மார்க்கெட் நல்ல டவுன். ஸோ டவுன் கொடுத்த பிறகு நாங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தோம், ஷார்ட் டைமில் பார்ப்போம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் என்ன நடந்துச்சு, ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நாங்கள் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் எதிர்பார்த்திருந்தோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து செல் ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இதுக்கு கீழே உங்களுக்கு பிலோ செல், இதுக்கு கீழே மார்க்கெட்டில் கட்டாயம் பிலோ செல் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த செல் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் டார்கெட் வந்து கட்டாயம் 2036 மட்டும் வரலாம். ஸோ கட்டாயம் அந்த ஜோனுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை, இந்த ஜோன் மட்டும் வரலாம். 2070 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 70 இல்லாட்டி 2080-90 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகலாம் ஃபியூச்சரில். ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் படி நம்ம பார்க்கல, இந்த ஜோன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பேசினது தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஃபியூச்சரில் பிரேக் அவுட் பண்ணால் நம்ம செல் ஆப்ஷன் போகலாம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோவுக்கு பிறகு மார்க்கெட் வந்து என்ன நடந்தது, திரும்ப ஹையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஹை, அதுக்கு பிறகு திரும்பவும் மார்க்கெட்டில் ஒரு ஹை அண்ட் லோ, திரும்பவும் மார்க்கெட்டில் நடக்குது ஒரு லோ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரீவியஸாக இருக்க இந்த லோவுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கீ ஜோனாக வந்து இப்போதைக்கு இதை எடுத்துக்கிறங்க, இது நல்ல ஒரு கீ ஜோன். ஸோ நம்ம தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அது நான் சொன்ன இந்த 4 ஹவரில் கொடுக்குற ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது 4 ஹவருக்குரிய ட்ரெண்ட் லைன். கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ என்ன பொறுத்தவரையில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு ஈஸியான அப்டேட். ஸோ 4 ஹவரை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், எங்கே நம்மளுக்கு செல் இருக்குது, எந்த பிரேக் அவுட் பண்ணால் செல் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்குறோம். ஸோ இந்த ஹை நான் எடுக்கிறேன், நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹை இந்த 2012 வரும், 2212. நீங்கள் 13 எடுத்தாலும் ஓகே, நான் 12 எடுக்கிறேன். இந்த 2012 கீழே மார்க்கெட் வந்து இங்கேருந்து வர்ற மார்க்கெட் ஸோ டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகக்குள்ள திரும்ப இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் ஆகக்குள்ள கட்டாயம் வந்து இந்த ஜூன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த ஜூன் வந்துச்சுன்னா கட்டாயம் இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் நமக்கு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி இதிலிருந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து 2300-350 மட்டும் போகலாம். ஸோ இப்படித்தான் நம்ம டெக்னிக்கல் ரீதியாக நம்ம பார்க்குறோம் இந்த வியூவை. ஸோ இல்லை மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் சரி கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டவுன் சைட் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட்டில் கட்டாயம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இதில் பிலோ இதுக்கு கீழே செல் எடுப்பேன், ஷார்ட் செல். ஸோ அந்த செல் வந்து கட்டாயம் வந்து இவ்வளோ தூரம் டார்கெட் இருக்கும், என் டார்கெட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ நம்மளுக்கு டச் பண்ணுதோ அதில் நான் வெயிட் பண்ணுவேன். மேபி ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் இந்த செல்லை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். கட்டாயம் 2120 வந்து 2148 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன், நமக்கு இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஜோன் இருக்குது, இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் செல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் இந்த 2200 எடுத்துக்கோங்க. 2200 வந்து ப்ரீவியஸாக நமக்கு இருந்த ஒரு ஹை. ஸோ இந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. மேபி மார்க்கெட் திரும்ப இதில் ரெசிஸ்டன்ட் எடுக்கலாம், சாரி சப்போர்ட் எடுக்கலாம்.
ஸோ மேபி சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி சப்போர்ட் எடுக்காட்டி மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நம்ம செல் எடுக்கலாம். ஸோ இதுலயும் உங்களுக்கு ஒரு செல் இருக்கு. இதுலயும் ஒரு ஷார்ட் செல். ஸோ இந்த செல்லையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இது ஒரு செல். ஸோ இந்த இடத்துல செல் வரக்குள்ள கொஞ்சம் டீப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன காரணம்னா இந்த இவ்வளவு தூரம் வந்த மார்க்கெட்ல ஸோ செல்லர்ஸ்க்கு இம்பேக்ட் வந்து கூட இருக்கும். ஸோ அதனால வந்து இதுக்கு கீழே கிடைக்கிற செல் கொஞ்சம் லாங் சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க, இங்கேருந்து மார்க்கெட் வரணும். ஒன்று இதுக்கெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு செல், இதில் ஒரு ஷார்ட் செல் கிடைக்கும். இந்த ஷார்ட் செல்லுக்கு பிறகு திரும்ப நடக்கும்போது திரும்பியும் டவுன் சைட் வந்துச்சுன்னா கொஞ்சம் போகலாம், ஒரு டவுன் சைட் போகலாம். கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுங்க. மேபி இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இந்த ஜூன் மட்டும் எதிர்பார்க்கலாம் டவுன் சைட். நம்ம பார்க்குறது லாங் டைம் அப்டேட். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், ஷார்ட் டைம் அப்டேட் வந்து நம்ம மண்டே மார்க்கெட்டுக்கு பிறகு தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இல்லை இதில் நம்ம ட்ரெண்ட் வந்து பையாக இருக்குது, நீங்கள் செல் சொல்கிறீங்கன்னா இதில் பை இருக்குது. எந்தெந்த இடத்துல நம்ம பை எடுக்க போகிறோம்னா 2 இடம் இருக்குது பை எடுக்கிறதுக்கு. மெயினான பை ஒன்று, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்ப வந்து சப்போர்ட் எடுக்கணும். இந்த 2200 இல்லாட்டி கொஞ்சம் டீப்பாக டவுன் சைட் வந்துட்டு 2088 சரி மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணால் 2250 போகலாம். 2250 மார்க்கெட் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த 2300 மட்டும் எதிர்பார்க்கலாம். நம்ம என்ன பொறுத்தல 2300 350 தான் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய வெப்சைட்லேயும் நிறைய நியூஸ், நீங்கள் நிறைய நியூஸ் ரீட் பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள், எல்லாமே 2300 350 தான் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்மளும் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பை இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ஒரு பை இருக்குது. ஸோ அந்த 2200 இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இது ஒரு பை. ஸோ இந்த 2 ஆப்ஷன். ஸோ இந்த பை அப்படி வரக்குள்ள இது ஃபெயிலியர் ஆகும். ஸோ இது ஃபெயிலியர் ஆனால் இதில் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது பை சைட். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கிறோம் நம்ம. இது வந்து A1. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிறங்க. இது A1, இது A, இது A1. ஸோ ஏயும் A1ம் நமக்கு கிடைக்கலன்னா கட்டாயம் வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு பி ஆப்ஷன் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதில் நமக்கு கீ ஜோன்னு சொல்ல போனால் ஃபிபனாச்சி பார்த்துக்குருவோம். ஸோ இந்த லோலேருந்து நான் எடுக்கிறேன். இந்த லோலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம பார்க்கல, நமக்கு ஒரு கீ ஜோன் வரும். அந்த கீ ஜோன் தான் நான் சொன்ன கீ ஜோன் வந்து 2190 2000 மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போதைக்கு. ஸோ வேணா அந்த கீ ஜோன் வந்து நம்ம நோட் பண்ணுவோம். நல்ல கீ ஜோன் அது 2200 2190 பாருங்க. பிலோ இது கீழே நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி செல் ஓப்பன் பண்ணால் கட்டாயம் வந்து நம்மளுக்கு 2168 நம்ம எதிர்பார்க்கலாம் 2148 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கீ ஜோன் நம்ம டவுன் சைட்டுக்குரிய கீ ஜோன். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் வந்து எகெயின் இதுக்கு மேலே பில் அபவ் 2200க்கு மேலே ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா இது பைக்கானது. ஏன்னா எபோ அதில் தான் இருக்குது 2200க்கு மேலே பை ஓப்பன், ஆல்ரெடி பை ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஓப்பன். ஸோ அப்படி ஓப்பனாக இருக்கக்குள்ள கட்டாயம் வந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகக்குள்ள நமக்கு 2060 2300 மட்டும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்தால், திரும்பவும் நான் சொல்றேன், இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த 2300 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை, நான் சொன்ன மாதிரி மண்டே மார்க்கெட்லேயே கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளுக்கு எந்த இடத்துல திரும்ப ரெசிஸ்டன்ட் கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்து ஷார்ட் செல் எடுத்துட்டு அதுலேருந்து பை சைட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சேனல் பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது பைக்கான, இது வந்து பை சைட்டுக்குரியது, இது வந்து டவுன் சைட் இருக்குது. இது வந்து அப் சைட்டுக்கு, இது டவுன் சைட்டுக்கு. எப்போ நம்மளுக்கு டவுன் சைட் வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ வெயிட் பண்ணுங்க, எங்கே ரெசிஸ்டன்ட் கிடைக்குதோ அதில் இருந்து நம்ம செல் ட்ரை பண்ணுவோம். எப்போ நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ நீங்கள் செல் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை எந்த இடத்துல நமக்கு செல்லில் வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து திரும்பவும் இந்த இடத்துல ஒரு நியூ சப்போர்ட் ஒன்று கிரியேட் ஆகுதோ வெயிட் பண்ணிட்டு பை எடுக்கும். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரணும். ஃபர்ஸ்ட்டாக மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வரணும். இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாமல் கட்டாயம் வந்து கண்டினியூவாக கொஞ்சம் இதில் டவுன் ஃபேக் பிரேக் அவுட் ஒன்று கொடுத்துட்டு திரும்ப
ஒரு நல்ல ஒரு பை சைட் நான் எதிர்பார்க்குறேன் திரும்பவும். ஏன்னா மார்க்கெட்டில் இன்னுமே டவுனுக்குரிய அப்டேட்ஸ் எதுவுமே வந்துடல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. மேபி நியூஸ் டைமுக்கு பிறகு சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நியூஸஸ்ன்னு சொல்ல போனால் ஏடிபி நியூஸ் இருக்குது. ஸோ ஏடிபி நியூஸு அது மாதிரி என்எஃப்இ நியூஸும் இருக்குது. 2 நியூஸஸ் இருக்குது. ஸோ மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட் வெயிட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம பை செல் வந்து ட்ரை பண்ணலாம் ஷார்ட் டைமில். ஸோ என்ன பொறுத்தவரை லாங் செல் பிலோ இதுக்கு கீழே தான். ஸோ லாங் பை இப்போதைக்கு நமக்கு சொல்ல இல்லாது. லாங் பை சொல்கிறதா இருந்தால் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேணும். ஒரு டீப்பான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், ஒரு லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான டெக்னிக்கல் ரீதியான அப்டேட் இல்லை. இந்த இடத்துல வந்தால் கெஸ்ஸிங்கில் தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் கொடுத்த வீடியோஸில் நாங்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டோம். இந்த இடத்துல வந்தால் நீங்கள் பை எடுங்க, இந்த இடத்துல வந்து செல் எடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ கோல்டு மார்க்கெட் வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லை. என்ன சைட்னா ஒரு சைடில் தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து 2 சைட்டுமே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருந்தால் தான் அது டெக்னிக்கல் ரீதியான ஒரு அப்டேட்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாட்டி இது ஃபண்டமெண்டல் ரீதியாக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல பை எடுங்க, இந்த இடத்துல செல் எடுங்க நம்ம கன்ஃபார்மாக சொல்ல இல்லாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அப்டேட் வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் செல் எடுங்க, இந்த இடத்துல திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் பை எடுங்கன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். பெரிய லாட் வந்து யூஸ் பண்ண வேணாம். நமக்கு மார்க்கெட்டில் எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஏப்ரல் மந்த்தோ மேக்கு பிறகோ நமக்கு மார்க்கெட் எப்போ ஸ்டேபிள் ஆகுதோ அதுக்கு பிறகு நீங்கள் பெரிய லாட் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லா மார்க்கெட்டுமே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. மெயினாக வந்து கோல்டு மார்க்கெட். ஸோ ப்ராப்ளமாக இருக்க டைமில் போயிட்டு நம்ம பெரிய லாட் யூஸ் பண்ணி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ லாஸ் பண்ணுறதை விட இந்த இடத்துல நீங்கள் சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுக்க பாருங்க, ஸ்மால் ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு மார்க்கெட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாட்டி லாங் பையோ லாங் செல்லோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பை அண்ட் செல் கிடைக்கும் இந்த மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் பை ஷார்ட் செல் ஒரு 30யோ 50யோ ஒரு மினிமம் ஒரு 80 பைப்ஸோட நிப்பாட்டிக்கிறீங்க. ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா கட்டாயம் லாஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி வந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காம போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எந்த இடத்துல திரும்ப பிரேக் அவுட் ஆக போகுது, எந்த இடத்துல திரும்ப சப்போர்ட் எடுக்க போகுதுன்னு நமக்கு கரெக்டான டேட்டா ஒன்றும் இல்லை. அதுதான் மெயின் விஷயம். இப்போ இதுக்கு கீழே, அதாவது ஃபியூச்சரில் இதுக்கு கீழே வரக்குள்ள டேட்டாஸ் இருக்குது, எங்கெங்கே செல் எடுக்கலாம், எங்கெங்கே பை எடுக்கலாம். ஸோ எபோவ் இதுக்கு மேலே இருக்குது. இன் ஃபியூச்சர் திரும்ப மார்க்கெட் இந்த ஜூனுக்கு வரக்குள்ள நமக்கு டேட்டாஸ் இருக்கும். இப்போ டேட்டாஸ் இல்லாத ஒரு டைமில் போயிட்டு நான் சொல்ல இல்லாது நீங்கள் இந்த இடத்துல பை எடுங்க, 2300 பை எடுக்கலாம், 2350 பை எடுக்கலாம், செல் எடுக்கலாம், நம்ம உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல இல்லாது. ஸோ இதுதான் அப்டேட்ஸ். ஸோ இந்த கீ ஜோன்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்டேட்ஸ் கொடுங்க. லைவ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அகெயின் ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி வீக்கெண்ட்.